வாய்ப்புகள். நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நாம எப்பவுமே தயாரா இருக்கணும். அதுதான் வெற்றி பெறுவதற்கான ரகசியம். நமக்கு கிடைச்சது ஓர் அரிய வாய்ப்புன்றத புரிஞ்சுக்காம கிடைச்ச வாய்ப்பை தவற விடுறவங்க அவங்களோட வெற்றியையும் நழுவ விட்டுடுறாங்க. அது நாம செய்யும் வேலையா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புன்றது மிக முக்கிய தேவையா இருக்கு. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கும் வெற்றிக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கு. நாராயணமூர்த்தி, அசீம் பிரேம்ஜி, ரத்தன் டாடா, திருபாய் அம்பானி, ஷிவ்நாடார் போன்ற வெற்றி பெற்ற தொழில் அதிபர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டவர்களே. தன்னம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் கடினமான சமயங்கள்ல கூட அதுல இருக்கும் வாய்ப்புகளை பார்ப்பாங்க. ஆனா தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள்ல கூட கஷ்டத்தையே உணருவாங்க. அது உணர்த்தக்கூடிய கதையை தான் இங்க நாம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருந்தாரு. அவர் வருங்காலத்துல பெரிய பிசினஸ்மேனா வரணும்னு ஆசைப்பட்டு உழைச்சாரு. ஆனா எந்த பிளானும் இல்லாத காரணத்தால அவர் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் ரொம்ப கவலையா இருந்ததால வீட்டுக்கு போக மனசில்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் ஒரு ஆற்றங்கரைக்கு போனாரு. கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு அங்க போனாரு. அங்க அப்படியே மெல்லிசா நிலாவின் வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தது. அப்படியே அந்த ஆத்தங்கரை பக்கத்துல உள்ள மணல்ல உக்காந்தாரு. அங்க அப்படியே உக்காந்துகிட்டு என்ன நடந்ததுன்னு நினைச்சு பார்த்தாரு. ஏன் இப்படி நடந்தது, இனி நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. எதுக்காக வியாபாரத்துல தோல்வி அடைஞ்சோம், இப்படி தோல்வி தந்த விஷயத்த நினைக்கிற போது அவரோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன் என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சாங்க, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களேன்னு கண் கலங்கி போனாரு. நான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், எதிர்கால கவலையெல்லாம் சேர்ந்து அவரோட மனச கலங்க வச்சது. மனசுல இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்து இருந்தாரு. இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரின் வலது கை அவரை அறியாமலேயே ஆத்து மணல்ல இருந்த சின்ன சின்ன கற்களை எடுத்தாரு. அத ஒவ்வொன்னா ஆத்து தண்ணியில தூக்கி போட்டாரு. இதே மாதிரி அவர்கிட்ட இருந்த எல்லா கற்களையுமே ஆத்து தண்ணிக்குள்ள வீசி எறிஞ்சாரு. இப்படியே அந்த இரவு முடிஞ்சு விடிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சம் உதயமாச்சு. இப்படியே அங்க இருந்த கற்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சாரு. கடைசியா இருந்த ஒரு கல்லை எடுத்து தண்ணிக்குள்ள வீசலாம்னு நினைச்சு அந்த கல்லை பார்த்தாரு. அப்போதான் அந்த கல்லை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த கல் சாதாரண கூழாங்கல் கிடையாது. அந்த வைர வியாபாரி கையில விலை மதிப்புமிக்க வைரம் இருந்தது. யாரோ திருடர்கள் டைமண்ட கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்து அந்த ஆத்துல தவற விட்டு போயிருக்காங்க. அது டைமண்டுன்னே தெரியாம வெறும் கல்தான்னு நினைச்சுக்கிட்டா. அந்த ஒவ்வொரு டைமண்டையும் ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள தூக்கி எறிஞ்சாரு அந்த வைர வியாபாரி. நல்லா விடிஞ்சு சூரிய ஒளி வீசினதுக்கு அப்புறம்தான் இத புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் டைமண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தூக்கி எறிஞ்ச அந்த டைமண்ட தேடி பார்க்கலாம்னு அங்க போனாரு. பெரும் முயற்சி செஞ்சு அந்த ஆத்து தண்ணிக்குள்ள இறங்கி போய் அவர் கால்படுற இடமெல்லாம் தேடி பார்த்தாரு.
அவரோட கையில சிக்குனது எல்லாம் கூழாங்கல் மட்டும்தான். அவர் எரிஞ்ச ஒவ்வொரு வைரக்கல்லும் அவரின் கையில சிக்கவே இல்லை. நம்மள பல பேரு அந்த வைர வியாபாரிய போலதான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகள்ல மிதந்துகிட்டு நிகழ்காலம்ன்ற வைர கற்களை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் வைரக்கல் மாதிரி வாய்ப்புன கொடுத்திருந்தும் அதை சரியா பயன்படுத்தாம வீணடிச்சுக்கிட்டு கடைசியில அதையே தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றி நிச்சயம்.